திருப்பரங்குன்றம் விவகாரம், 144 தடை உத்தரவு போராட்ட களமாக மாறினது, அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, இந்த முன்னணி, இந்த மாதிரி இருக்கிற அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இதான வேலை. பல நூற்றாண்டுகளாக இருக்கிற இடங்களில் திடீர்னு அங்கே போய் குறிப்பினர் ஒரு கோஷ்டிகள் போய் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறதோ, பிரச்சனை பண்ணுறதோ துர்பாக்கியவசமானது, கண்டனத்துக்கும் முடியாது. உங்களுடைய நெருங்கிய நண்பர் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கல்ல இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு தனி மனிதர் போய் இந்த கட்சிகளை தாண்டி, வாக்குகளை தாண்டி, அப்படியே இவர் போனார் அங்கே, அதனால் இவர் அள்ளிட்டு வந்துடுவார், அவர் போனார் அதனால் இது ஒட்டுமொத்தமாக போயிடும், அப்படிலாம் தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது. சரியான தேர்வு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஸோ ஒரே ஆப்ஷன் வந்து தாவேக்கா தான். திருநாவுக்கரசு தாவேக்காவுக்கு போகிறாரா? என்ன அவ்வளோ சீக்கிரம்லாம் அவர் வந்து கூப்பிட மாட்டார். ஏன்னா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது, எனக்குன்னு ஒரு தொடர்ச்சி இருக்குது, எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. உங்க கூட்டணியை எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக கிட்ட பலமோ கூட்டணியோ இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க நான் எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த கூட்டணியில் இருப்போம், எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டோம். இப்போ இந்த மாதிரி ஏராளமான குழப்பமான சூழ்நிலையில் ஒன்றுபடாமல் இன்னும் கூட்டணி ஒரு ஷேப்புக்கே, முழு வடிவத்துக்கே வராமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அது. அதனால் அது ஒரு பலமான கூட்டணி அல்ல. பிஜேபி பலமாக மத்தியில் ஆட்சி இருக்கிறதுனால அவங்க வந்து அதிமுகவை அவ்வளோ எளிதில் அங்கேருந்து போக விட்டுற மாட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டு வந்திருக்கிறாரு, கூடவே குருமூர்த்தியும் போனதா சொல்றாங்க. அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தேன், அரசியல் பேச வேண்டிய இடத்தில் பேசுவோம், தமிழக அரசியல் சூழல் குறித்து பேசிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இது வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு கட்சியிலேருந்து வெளிநடத்தப்பட்ட பிறகு, இன்னொரு கட்சிக்கு போகிறதில்லைன்னு முடிவு பண்ண பிறகு எல்லாரும் தனி கட்சி ஆரம்பித்து நடத்த முடியாது. என்டிஏ கூட்டணியில் கூட சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான திருநாவுக்கரசு அவர்கள். சர்க்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். 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 உங்களுடைய நெருங்கிய நண்பர் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கல்ல இணைஞ்சிருக்கிறாரு. இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க? திரு செங்கோட்டையன் அவர்கள் நெருங்கிய நண்பர் தான். 45 ஆண்டுகளுக்கு மேலாக ரெண்டு பேருக்கும் பழக்கம் உண்டு, நட்புண்டு. காரணம் எம்ஜிஆர் 1977 ஆட்சி அமைக்கிற போது அவரும் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர். அப்போ நானும் சட்டமன்ற உறுப்பினர், துணை செயலாளராக இருந்து ஆரம்பித்தோம். ஸோ அதுலேருந்து தொடர்ச்சியாக எம்ஜிஆர் காலம் தாண்டி அப்புறம் ஜெயலலிதாமா இருக்கும்போது அப்புறம் அப்படிலாம் வரிசையாக அவங்க வீட்டு கல்யாணத்துக்குலாம் என்னை கூப்பிட்டுருந்தார், போயிருந்தேன். என் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு தான் வந்தார். அந்த மாதிரி அந்த நட்பும் தொடர்பும் தொடர்ச்சியாக இருக்குது. சரி, அவர் அதிமுகவில் முக்கிய தலைவர்களில் ஒருத்தராக இருந்தார். அவருக்கும் இப்போ அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிற திரு எடப்பாடி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்த பிறகு அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அது குறித்து நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை ஆக்சுவலாக அப்படிங்கிறத நான் ஆராய விரும்பலை. ஆனால் பிரச்சனை இருந்ததுனால தான் அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இதில் யார் மேலே தப்பு சரி, இது வந்து அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படி நீக்கப்பட்ட பிறகு அவர் தொடர்ந்து இப்போ அதிமுகலேருந்து பல பேர் திமுகவில் சேர்ந்தவர்கள் வந்து அமைச்சர்களாக, மாவட்ட செயலராக, மாநில லெவலில் பல்வேறு பொறுப்பில் இருக்காங்க. அவர் போகிறதுனா திமுக கூட போயிருக்கலாம். ஆனால் ஒரு 9 தடவை சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படி தொடர்ச்சியாக அவர் இருந்ததுனாலையும் இப்போ அவர் அங்கே போனாலும் அங்கே அவர் ஜூனியர் ஆகிடுவார். ஏன்னா இதே அதிமுகவிலேருந்து போன பல பேர் ஏற்கனவே சீனியராக, அமைச்சர்களாக, மாவட்ட செயலாளராக, மாநில லெவலில் பல பேர் அங்கே அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அல்லது சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பல பேர் அங்கே இருக்காங்க. அதனால் ஒரு வேளை அவர் அங்கே போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஸோ ஒரே ஆப்ஷன் வந்து தாவேக்கா தான். ஸோ அதில் அவருக்கு அழைப்பு வந்திருக்கலாம். அதனால் அங்கே போய் சேர்ந்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் அவருக்கு சொல்ல விரும்புவது என்ன சொல்ல முடியும், எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு அண்ணா சொன்ன மாதிரி சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் இது சரியான தேர்வு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அழைப்பு வந்து போனாரா, தானாக முயற்சி செய்து போனாரா? இல்லை, இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, அழைப்பு வந்து போனாரா, இவராக போனாரா, இல்லை இவர் கேட்டு கூப்பிட்டாங்களா, அவங்க கேட்டு இவர் கூப்பிட்டு போனாரா,
இது எனக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாத, அது எனக்குரிய விஷயமும் இல்லை, நான் கேட்கவும் தெரிஞ்சுக்கிறவும் கூட விரும்பலை. அது சரியான முடிவா? சரியான முடிவுனா அவரை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அது சரியான முடிவு தான். ஏன்னா சரி, அரசியல் ரீதியாக ஒரு பெரிய இயக்கத்தில் கட்சியில் தலைவராக இருந்தவர் ஒரு கட்சியை விட்டு நீக்கப்படுறதோ அல்லது கட்சியிலேருந்து விலகிறதோ இன்னொரு கட்சியில் சேர்றதோ அது ஒரு கடினமான சிரமமான முடிவு தான். அது ஒன்றும் மகிழ்ச்சி தரக்கூடிய முடிவல்ல யாருக்குமே. பட் அதே நேரத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு இன்னொரு கட்சிக்கு போகிறதில்லைன்னு முடிவு பண்ண பிறகு எல்லோரும் தனி கட்சி ஆரம்பித்து நடத்த முடியாது. அல்லது எனக்கு அரசியலேருந்து நான் விளைவிக்கிறேன் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயோ ரோட்லேயோ இருக்க முடியாது. இப்போ ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவருடைய குடும்பம், அவருடைய நண்பர்கள், அவர் சார்ந்திருக்கிற கட்சி தோழர்கள் அல்லது அவங்களுக்காக அவர் ஒரு முடிவு எடுத்தானே ஆகணும். ஸோ அப்படி பார்க்குற போது இது ஒரு கட்சியில் சேரணுங்கிற போது அந்த கட்சியை தேர்வு செய்து அவர் சேர்ந்திருக்கார். அது சரி தவறு இல்லை நான் சொல்ல முடியாது. அது அவரை பொறுத்த வரைக்கும் எங்காவது சேரணும், அது அவருடைய அவருக்கு ஏற்பட்ட கட்டாயம், அதில் அவர் சேர்ந்திருக்கார், அவ்வளோதான். தாவேக புதுதாக தொடங்கின கட்சி 50 ஆண்டு காலம் ஒரே கட்சியில் இருந்த அரசியல் அனுபவம் வாய்ந்த 9 முறை எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையன் அங்கே போய் சேர்றதுங்கிறது தாவேக்கு உண்மையாகவே பலம். கட்டமைப்பு பலப்படுத்துறதா இருக்கட்டும், டூர் பிளான் போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் தான். ஆனால் செங்கோட்டையன் இதில் எப்படி பலன் வர போறாரு? இரட்டை இலையும் உதயசூரியனும் இருக்கிற இடத்துல புதிய சின்னத்தில் கொண்டு போய் சேர்த்தாருன்னா அவர் கொண்டு போய் சேர்த்துற முடியுமா? செங்கோட்டையனுக்கே முதல்ல வெற்றி கிடைக்குமா? அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, அது அவருடைய அரசியல் எதிர்காலம். அவர் சேர்ந்ததுனால யாருக்கு லாப நஷ்டம், இதெல்லாம் அந்த 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம். தாவேக்கா கூப்பிட்டுக்கிட்ட விஜய், சேர்த்துக்கிட்ட அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய் அல்லது சேர்ந்துருக்கிற திரு செங்கோட்டையன், இவங்க 2 பேரும் அதெல்லாம் யோசித்து தானே சேர்த்துருப்பாங்க, யோசித்து தான் சேர்ந்துருப்பார். பட் ஒரு விஷயம் என்னென்னா, என்ன கேட்டிங்கன்னா 2 பேருக்கும் லாபம் தான். சரி, ஒரு அரசியலில் ஒரு மூத்த தலைவர், அனுபவம் உள்ளவர் ஒரு புதுசாக தொடங்கின ஒரு கட்சிக்கு போய் சேராருங்கிறது அந்த கட்சிக்கு லாபம்தான். வாக்கு வங்கிகள் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கோடி பேரை, லட்சம் பேரை, எவ்வளவு தொண்டர்களாக கொண்டாந்து சேர்க்குறாருங்கிறது கூட ஒரு பக்கம். பட் அவருடைய கடந்த 40-45 ஆண்டு கால அனுபவங்கள், 9 எம்எல்ஏ இருந்திருக்காரு, அமைச்சராலாம் தொடர்ந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த அரசியல் ரீதியான அனுபவம் அவருடைய இப்போ செங்கோட்டையன்னா அவருடைய பேர் அரசு அதிகாரிகள் மட்டத்தில் அது இதில் தெரியும், மக்கள்கிட்ட தெரியும். அந்த பக்கமும் ஒரு பெரும்பான்மை கம்யூனிட்டியை சேர்ந்தவர், 50 வருஷம் அரசியலில் இருக்கிறதுனால இப்போ விஜயை ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு, போய் ஏற்பாடு பண்ணணும். அவர் ஜெயலலிதாவுக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ண அனுபவம்லாம் இருக்குது, அதை போய் இருந்தவரால் பண்ண முடியும். அந்த கட்சியில் இருக்க மற்றவங்க பேசுறதை காட்டிலும் ஒரு அதிகாரிகள்கிட்ட, ஒரு எஸ்பிகிட்டையோ டிஐஜிட்டையோ கலெக்டர்கிட்டையோ அங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை அவங்க பேசணும் அப்படின்னா அவரால் பேசுனா அவர் சரி முன்னாள் அமைச்சர், ஒரு சீனியர்னு ஒரு மரியாதை கொடுத்து பேசுவாங்க. ப்ளஸ் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்களுக்கு யாரோ 2 கட்சி, சின்ன கட்சியோ பெரிய கட்சிகளோ சேர போகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களோட சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தணும்னா ஏற்கனவே ஒரு ஜெயலலிதா காலத்திலே பேச்சுவார்த்தையில் நடத்தி அனுப்பப்பட்டவர். அது மாதிரி சில அனுகூலங்கள் அந்த கட்சிக்கு இவரால் உண்டு. இவருக்கு என்ன லாபம்னா, இவர் இப்போ வந்து தனியாக கட்சியிலேருந்து அதிமுக நீக்கின பிறகு இப்போ அவரே பார்க்க வர்ற கூட்டமோ, இப்போ பல தடவை அவர் அதிமுகவில் இருக்கிற போதும் கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு, அவர் தொகுதிக்கு போயிருக்காரு, மற்ற இடங்களுக்கு போகிறாரு. இப்போது தாவேக்காவில் சேர்ந்த பிறகு கோயம்புத்தூரில் போனால் அங்கே ஒரு கூட்டம் நின்று வரவே இருக்குது, தொகுதிக்கு போனால் அங்கே ஒரு கூட்டம் நின்று வரவே இருக்குது, வீட்டில் பல பேர் போய் அவர் பார்க்குறாங்க, ப்ரெஸ்ஸு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த தொகுதியில் வந்து தனியாக நின்று ஜெயிக்க ட்ரை பண்ணுறதை காட்டிலும் அந்த கட்சியில் சேர்ந்து இவர் ஒரு 9 வருஷம் அங்கே இருந்திருக்காரு, இவருக்குன்னு ஒரு கணிசமான வாக்குகள் அங்கே இருக்கும். ப்ளஸ் விஜய்க்கு இருக்கிற வாக்குகள் அவருக்கு வர்ற போது 1 3 4 முனை போட்டின்னு வர்ற போது அந்த போட்டிகளில் வந்து தனியாக நிற்கிறத காட்டிலும் இது பெட்டர் தானே. ஸோ இந்த வகையில் அவருக்கும் லாபம் தான். ஸோ இந்த முடிவுகளால் 2 பேருக்கும் லாபம் தான். செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு பிறகாக அதிமுகலேருந்து பல அதிருப்தியாளர்கள் வருவாங்க, முன்னாள் அமைச்சர்கள் தாவைக்க வருவாங்க அப்படிங்கிற பேசு பொருள் இருந்தது. ஈரோட்டில் திருமண விழாவில் நீங்கள் சந்தித்ததுக்கு பிறகாகவும் திருநாவுக்கரசு தாவைக்காவுக்கு போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி 2 பேருமே மறுப்பு தெரிவிச்சிருந்தீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அந்த பேசு பொருள் இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, கரெக்டாக. பட் எனக்கு வந்து நானும் 50 வருஷமாக அரசியலில் இருக்கேன். செங்கோட்டையன் எம்எல்ஏ இருக்கும்போது நான் எம்எல்ஏ, துணை சபாநாயகர், அமைச்சராகலாம் இருந்திருக்கேன். அதனால் வந்து அவர் என்ன அவ்வளோ சீக்கிரம்லாம் அவர் வந்து கூப்பிட மாட்டார். என்ன பேசும்போது அவர் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடவும் இல்லை. அவரே சொல்லியிருக்காரு,
நான் எனக்கு ஒரு பொது நண்பர்கள் ஒரு அந்த பக்கம் ஒரு முக்கியமான கவுண்டர் ஃபேமிலி, கைலாச கவுண்டர்னு பேர். அவங்களுடைய சன்னு வந்து ஈரோட்டில் பெரிய தம்பின்னு ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்க வீட்டில் கல்யாணம். அது நான் அந்த வீட்டில் நான் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி 10-40 வருஷமாக அவருக்கும் உறவினர். அது மாதிரி நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பல கட்சியை சேர்ந்தவங்களும் வந்தாங்க. அது அவரும் வந்திருந்தார். நான் ஏற்கனவே உட்காந்துருந்தேன். அவர் எங்கேருந்து வந்தார், என் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. அவங்க யாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதான். நல்லா விசாரிச்சுக்கிட்டோம், பேசிக்கிட்டோமே தவிர சரி 2 அரசியல்வாதிகள் பேசுகிற போது அரசியலை பற்றியே பேசாமல் இருக்க முடியாது. அரசியல் பேசணுன்னா நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்ந்துறீங்க, எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அவர் சேர்ந்தவொடனே எனக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுன்னு அந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவ்வளோதானே தவிர நீங்கள் இங்கே வந்துடுங்க, நாங்கள் அங்கே வந்துடுங்க, இந்த மாதிரியோ அழைப்பு எது நல்ல ஒரு அப்படியே இன்டர்பிரட் கொடுப்பார். அப்படியே அழைப்பும் கொடுக்க மாட்டார். அது மாதிரி என்ன அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்குறவங்கலாம் கூட்டிகிட்டு போய் வாங்க இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூட்டுறவும் மாட்டாங்க. ஏன்னா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது, எனக்குன்னு ஒரு தொடர்ச்சி இருக்குது, எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதனால் அவர் அவ்வளோ அது எளிதான காரியம் இல்லை, அது அவருக்கும் தெரியும். அதனால் அப்படிலாம் அவர் கூப்பிடவும் இல்லை, பேசவும் இல்லை. சந்தித்தது உண்மை, பேசிகிட்டு இருந்தோங்கிறது உண்மை. அந்த ஃபோட்டோ இப்போ தான் 10 பேர் நின்றுனாங்கன்னா அதில் 9 பேர் கேமரா வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டே இருக்காங்க. ஏதோ படங்களை எடுத்தாங்க, போட்டாங்க. யூடியூப் 100க்கு மேலே வந்துருச்சு சேனல்ஸு. அவங்களுக்கு என்ன கதை வேணுமோ அந்த கதையை போட்டுக்கிறாங்க. அப்படி போயிட்டுருக்கே தவிர அதில் எந்த உண்மையும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது அந்த கட்சியில் அதிமுகவில் இருந்தவங்க மந்திரிகளோ முக்கியஸ்தர்களோ வர்றாங்களா போகிறாங்களா விஷயங்கள்லாம் நான் அதை கேட்கவும் இல்லை, அது எனக்கு தெரியவும் செய்யாது. அப்படி வந்து பெரிய லெவல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அரசியல் ரீதியாக கேட்டிங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா இப்போ திமுக அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக தான். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் வந்து அந்த கட்சி பேர், ஆபீஸ், அலுவலகம், கொடி, ரெட்டலை சின்னம், இந்த மாதிரி நிதி, இந்த மாதிரி எல்லாமும் இருக்கிற ஒரு ஆட்சியில் இருந்த இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையேற்றக்கூடிய அந்த கட்சி தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிய கட்சின்னு சொல்லணும். அதிமுகவுக்குள்ள அதிமுகவில் சில கோஷிகள் இருக்கலாம், குரூப்புகள் இருக்கலாம், வெளியே போயிருக்கலாம். அதுக்குள்ளே ஆனால் அதிமுகவில் பெரும்பாலான தொண்டர்கள் எங்கே ரெட்டலை இருக்கோ, எங்கே கட்சி இருக்கோ, பேர் இருக்கோ, எங்கே கட்சி அலுவலகம் இருக்கோ, பொதுவாக ரெட்டை சின்னம் எங்கே இருக்கோ, எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு நினைக்கிற சாதாரண தொண்டர்கள் எல்லாரும் பதவி எம்எல்ஏக்கு நிற்க போகிறதில்ல, எம்பிக்கு நிற்க போகிறதில்ல. சாதாரண அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் அன்லஸ் அங்கே வந்து ஒரு ஜில்லாவுக்குள்ளேயோ ஒரு தாலுக்காக்குள்ளேயோ ஒரு ஒன்றியத்துக்குள்ளேயோ ஒரு தலைவர் அதிமுகவில் இருந்தால் அவருக்கு 2 பேர்கிட்ட சண்டை இருக்கும், அவங்களுக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கும். ஒரு கிராமத்திலே கூட பங்காளி சண்டையாக இருக்கும், அல்லது அங்கே 2-3 கம்யூனிட்டி இருந்தால் இந்த கம்யூனிக்கும் அந்த கம்யூனிக்கும் பிரச்சனையாக இருக்கும். அதில் இந்த மாதிரி 4 பேர் 3 பேர் இருக்கிறவங்கள அதில் ஏதாவது கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் யாராவது ஒரு சில பேர் போகலாம், போகாமல் இருக்கலாம். ஆனால் பெருமளவில் வந்து அங்கேருந்து விலகியெல்லாம் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு, அதுவும் தேர்தல் இறங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வரைக்கும் திமுக அடுத்த ஒரு பெரிய கட்சியாக திராவிட கட்சியாக அதிமுக தான் பார்க்கப்படுது. ஆனால் உங்கள் கூட்டணியை எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக கிட்ட பலமோ கூட்டணியோ இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கடந்த தேர்தலேருந்தே அவங்க சொல்றாங்க மெகா கூட்டணி கட்டமைப்போம், ஆனால் கட்டமைக்க முடியும். இப்போ தாவேக உருவெடுத்திருக்கிறாங்க. இளைய சமுதாயம், முதல் தலைமுறை வாக்காளர்கள், இவங்க எல்லாம் தாவேக விஜய் நோக்கி படையெடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இவங்க 2 பேருக்கும் இடையில போட்டி வர்றப்போ எதிர்கட்சியாக வாய்ப்பு கூட தாவேகாவுக்கு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்ப இன்னும் தக்க வச்சுக்க முடியுமா அதிமுக தன்னோட இடத்தை? சரி, முதல்ல எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக தான் பெரிய கட்சி. திமுக தலைமையில் கூட்டணி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள், நிறையா கட்சிகள் இருக்குது. பொது உடைமை கட்சிகள்லேருந்து ஆரம்பித்து விடுதலை சிறுத்தையிலேருந்து ஆரம்பித்து நிறையா மதிமுக, இப்படி பல கட்சிகள் அதில் இருக்குது. பட் இந்த கூட்டணி ஏற்கனவே வெற்றியை நிரூபித்த கூட்டணி. பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், அசம்பிளியாக இருக்கட்டும், உள்ளாட்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்டாக்டாக இருந்து உடையாமல் இருந்து வெற்றிகளை வந்து நிரூபித்த கூட்டணி. இப்போவும் உடையாமல் இருக்கிற கூட்டணி. பட் அந்த கூட்டணி எப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே விரிசல் இருக்குது. முதல்ல யார் சிஎம்ங்கிறதுல பிரச்சனை. இப்போ இதில் தெளிவாக எங்கள் கூட்டணியில் வந்து பிரச்சனையே கிடையாது. திமுக தலைவராக இருக்க தலைவர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், திமுகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக ஒன்றா அவருடைய திரு ஸ்டாலினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இருக்கிற கட்சி அது. இங்கே அப்படி கிடையாது. எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிறாமல் நிறையா பேர் வெளியே போய் அல்லது இவர் நீக்கி அல்லது அவங்களே போய் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதுலேயுமே சில பேர் அந்த பிஜேபி கூட்டணியோட தொடர்பில் பல்வேறு காரணங்கள் நிர்பந்தங்களால் இருக்கக்கூடியவர்கள்.
அவங்க நாங்கள் எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த கூட்டணியில் இருப்போம், எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏராளமான குழப்பமான சூழ்நிலையில் ஒன்றுபடாமல் இன்னும் கூட்டணி ஒரு ஷேப்புக்கே முழு வடிவத்துக்கே வராமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அது. அதனால் அது ஒரு பலமான கூட்டணி அல்ல. ரெண்டாவது, இந்த 3 பேரும் பிஜேபி, அதிமுக, விஜய், தாவேகா இதெல்லாம் வந்து ஒரே அணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஆசான் டேட்டு கிடையாது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக தான் போவேன், பிஜேபி எனக்கு கொள்கை ரீதியான எதிரி, பிஜேபி போக மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கார். அப்படி தான் நம்புகிறோம், போக மாட்டார்னு நினைக்கிறோம். அதிமுகவுடைய சூழ்நிலை அவங்க வந்து விரும்புகிறாங்களோ விரும்பலையோ பிஜேபியை விட்டு வர முடியாமல் ஒரு கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் அவங்க மாட்டிகிட்ருக்காங்க. பிஜேபி பலமாக மத்தியில் ஆட்சி இருக்கிறதுனால அவங்க வந்து அதிமுகவை அவ்வளோ எளிதில் அங்கேருந்து போக விட்டுற மாட்டாங்க. ஸோ இப்படின சூழ்நிலைகளில் அந்த 3மே முக்கோணமாக இருக்குது. இந்த சூழ்நிலைகளில் வந்து அவங்க வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து எங்களுடைய கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம், ரொம்ப வருஷம் கிடையாது, இன்னும் ஒரு சில நாள் கணக்கில் தான் இருக்குது. இப்போ டிசம்பர் ஆகிடுச்சு, இன்னும் 100 நாள் கூட இல்லை தேர்தல் முடிகிறதுக்கு. அதுக்குள்ளே வாக்குப்பதிவே நடந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து எங்களுடைய கூட்டணியின் வெற்றி பிரகாசமாக இருக்குது, நாங்கள் வெற்றி பெறுவோம். அங்கே வந்து குழப்பமாக தான் இருக்குது. அது எதிர்கட்சியாக தக்க வச்சுக்குமா அதிமுக? அது அந்த மாதிரி ஜோசியெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. இப்போ எப்படி விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு புது கட்சி தனியாக நிற்கிறாரு, கொஞ்சம் கூட்டம் இருக்குது, ரசிகர்கள் இருக்காங்க, கொஞ்சம் இளைஞர்கள் ஆதரிக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த நிலையில் இருக்குது. அந்த கட்சி அடிமட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கிறதா சொல்கிறாங்க, எல்லாம் நடக்கலாம். பட் ஒரு கட்டமைப்பு கீழே வந்து ஒரு அந்த கட்சியினுடைய கிளைகள் அந்த மாதிரி ஒரு முறையான கட்டமைப்போடு இருக்கிற ஒரு கட்சியாக இன்னும் முழுமை பெறலை. ஸோ அவருக்கு இருக்க கிரேஸில் அட்ராக்ஷனில் இளைஞர்கள் அது இது கூட்டம் வரலாம், பார்க்கலாம் தான் இருக்குது. வாக்கு வங்கியாக மாறாதா? அது மாறுமா மாறாதாங்கிறது அவங்க ஓட்டு போட்டால் தான் தெரியும். இப்போ இருந்து ஜோசியம் கேசியெல்லாம் அதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. மக்கள்கிட்ட போகிற போது மக்கள் அதை வேடிக்கை பார்க்குறதோட ஓட்டு போடலாம். இளைஞர்கள் அங்கே இருக்கிறவங்க ஓட்டு இல்லாமல் பார்க்க போகிற இளைஞர்கள் பார்த்துட்டு ஓட்டு போட முடியாது, ஏன்னா ஓட்டு இல்லை. ஓட்டு இருந்து பார்க்க போய் காத்துக்கிட்டு நம்ம 4 மணிக்கணக்கில் காத்துட்டு கிடக்கிறவங்க, பின்னாலே ஓட்டிகிட்டு கிடக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போட தானே செய்வாங்க, ஓட்டு இருக்கவங்க. ஸோ இப்போ 15 வயசில் வேடிக்கை பார்க்க போகிறவங்களுக்கு ஓட்டு இல்லை, போட மாட்டான். 20-22 வயசில் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் வந்து அவருடைய ரசிகராக 10-30 வருஷமாக இருக்கிறவங்க ஏன் ஓட்டு போடாமல் இருக்கணும்? ஸோ அது மாதிரி. பட் அதெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு போதுமானது இல்லை. அதான் எங்கள் என்னுடைய கருத்து. இல்லை, ஜெயிக்கிறதுக்கு இல்லை, இவங்க 2 பேரும் அதிமுக அதான் சொல்கிறேன். அது 2 பேரும் தனித்தனியாக நிற்கிற போது அவங்களுக்கு வந்து பிஜேபினால் கொஞ்சம் பிஜேபியும் கொஞ்சம் முந்தி மாதிரி இல்லை. 5 வருஷம் 10 வருஷம் இந்த காட்டிலும் பிஜேபி பெருசாக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது, வாய்ப்புகள் கிடையாது. வாக்கு சதவீதம் இப்போ ஆட்சியிலே தொடர்ந்து இருக்கிறதுனால 2%, 3%, 1% கூடியிருக்கலாம். 5 இருந்தால் 1 கூடலாம், 2 கூடலாம், 4 இருந்தால் 6 இருக்கலாம், 6 இருந்தால் 8 இருக்கலாம். ஏதோ ஒரு சதவீத வாக்கு வந்து கூடிய. இப்போ சீமானே 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அந்த வாக்கு சதவீதம். பட் அது வந்து சிறுபான்மை மக்கள் வந்து பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இது மைனஸ். முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு இது ஓட்டு வராது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அந்த மைனஸும் இருக்குது. இது இல்லாத பெரும்பான்மை இல்லாத இடங்களில் ஒரு சில ஏரியாக்களில் அதுவும் அதிமுகவும் பலமாக இருக்கிற ஏரியாக்களில் வரும்போது அங்கே அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் எல்லா இடங்கள்லையுமே எங்களுடைய கூட்டணி வித்தியாசம் இல்லாமல் ப்ளஸ் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு சேர்த்து கட்சிகளுடைய வாக்கு வங்கியின் அடிப்படையிலையும் சேர்த்து நாங்கள் பலமாக இருக்கோம். ஸோ அதனால் இதுக்குள்ளே 2 பேரில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, வெளிப்படையாக கேட்டால் 2வது இடத்துக்கு பிஜேபி, அதிமுக, இன்னும் சில சின்ன சின்ன கட்சிகள். இப்போ பாமக இன்னும் முடிவு பண்ணலை, விஜயகாந்த் கட்சி இன்னும் முடிவு பண்ணலை. இது மாதிரி இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் நிறையா இருக்குது. ஜாதி ரீதியான கட்சிகள், மத ரீதியான கட்சிகள், அப்புறம் கோச்சிக்கிட்டு போய் வெளியே ஆரம்பித்த கட்சிகள், அது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் நாள் நெருங்க கடைசி நேரத்தில் தான் சீட்டு இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் பேசி ஆகுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் கடைசியில் எத்தனை பேர் அங்கே நிற்கிறாங்க, எத்தனை பேர் அங்கே நிற்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணங்கள் அதெல்லாம் அவர் எப்படி விஜய் பண்ண போகிறாரு, அதெல்லாம் 1008 விஷயம் இருக்குது. அதனால் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல பிஜேபியும் அதிமுக இருக்கிற கூட்டணி 2வது இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்குள்ளே யார் அதிகம் வரும், எவ்வளோ வரும், அந்த கணக்கெலாம் நான் இப்போது சொல்ல முடியாது.
சொல்லலாம். இப்போ சொல்லலாம்னா அது எல்லாம் இந்த கூட்டணிலாம் வந்து ஃபைனல் ஆகி வேட்பாளர் எல்லாம் போட்டாங்கன்னா நான் தமிழ்நாடு முழுதும் எனக்கு சொல்ல, கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு தெரியும் எந்தெந்த தொகுதியில் என்னென்ன சமுதாய மக்கள் இருக்காங்க, என்ன மதம் இருக்குது, என்ன ஜாதி இருக்குது, என்ன கட்சி இருக்குது, யாருக்கு என்ன பலம் இருக்குது, அங்கே நிற்கிற பேர் எந்த கட்சியில் நிற்கிற வேட்பாளர் யார், அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கும், எதிர்த்து நிற்கிறது யார், இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். நிற்கிறவங்க எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, அதெல்லாம் பொறுத்து ஒரு ஒரு ரஃபாக ஒரு ஐடியா சொல்லலாம். நான் இன்றைக்கி உட்காந்து அதை ஜோசியம் சொல்ல முடியாது. உங்களுடைய டெல்லி தொடர்பு அங்கே இருக்கக்கூடியது எவ்வளோ பலமானவர்களுங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டு வந்திருக்கிறாரு, கூடவே குருமூர்த்தியும் போனதா சொல்கிறாங்க. அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தேன், அரசியல் பேச வேண்டிய இடத்தில் பேசுவோம், தமிழக அரசியல் சூழல் குறித்து பேசிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. என்டிஏ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவந்தவர் டிடி விதிநகரன் வேற இருக்கார். இப்போ அந்த டெல்லி போயிட்டு வந்ததை எப்படி பார்க்குறீங்க? என்டிஏ கூட்டணியில் கூட சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, இது எனக்கு தெரியாது. இது அவர் எதுக்கு போனார்? பிஜேபி நகர்வு உங்களுக்கு தெரியும்ல? இல்லை, பிஜேபி நகர்னா அங்கே போய் அவர் அமித்ஷா அவரெல்லாம் பார்த்துருக்காரு. ஏற்கனவே அவங்களோட தொடர்பில் இருக்கார், ஏற்கனவே அவங்களோட தொடர்பில் இருந்திருக்கார். பட் அந்த தொடர்பை வச்சு போய் பார்த்துருக்காரு, பேசியிருப்பார். அவருடைய அதிருப்தியையோ வருத்தத்தையோ அல்லது மீண்டும் அதிமுகவில் சேர்க்க சொல்லி அதுக்கான எஃபர்ட் எடுங்க, முயற்சி எடுங்க அப்படின்னு இறுதி கட்ட ஒரு முயற்சியாகவோ, அது சரியாக வரலைன்னா தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதாகவோ, அல்லது அநேகமாக அந்த கட்சிக்கு பிஜேபி போக மாட்டார்னு நினைக்கிறேன். அப்படி ஏதோ ஒரு அரசியல் ரீதியான முடிவு, அரசியலேருந்து ஓய்வு பெற்று வீட்டில் உட்காந்துருக்க மாட்டார்ல. ஆமாம். அப்போ ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்ல. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முந்தி தன்னுடைய வெல்விஷர்ஸு அல்லது தொடர்பில் இருந்த தலைவர்கள், கட்சி தலைவர்கள் அவங்கள போய் பார்த்து அதுக்கு முன்னாடி வந்து டிசம்பர் 15 வாரம் ஏதோ முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த முடிவுக்கு முன்னால் ஒரு கலந்துரையாடல் மாதிரி அவர் போயிட்டு வந்திருக்கலாம். அவர் எந்த ஆங்கிளில் போய் பேசியிருக்காரு என்னங்கிறது அதை அவரை பொறுத்த விஷயம். அதில் நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, ஆராய்ச்சி பண்ணி எதுவும் சொல்லவும் விரும்பலை. நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு சமுதாய வாக்குகள் எப்படி இருக்குங்கிற பலம் உங்களுக்கு அடர்த்தியானது நல்லாவே தெரியும். இப்போது மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கவுண்டர் சமுதாய வாக்குகள்ங்கிறது கடந்த தேர்தல் வரைக்கும் 21 சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமானதாக தான் இருந்தது. 75 சீட்டுகளில் அவங்களுக்கு பெருவாரி மேற்கு மண்டலத்தில் தான் கிடச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அங்கே போய் ஸ்டாலின் அவர்கள் வேலைக்கு நியமித்ததாக இருக்கட்டும், இப்போது செங்கோட்டையன் வெளிவந்ததாக இருக்கட்டும், இப்போ 3 மதம் பிரிஞ்சிச்சு. செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போகும், எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அதிமுக, செந்தில் பாலாஜி உங்க கூட்டணிக்கு திமுக வேலை பார்க்குறாரு. சமுதாய வாக்குகள் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? கவுண்டர் சமுதாய மக்கள் மட்டும் இல்லாத கவுண்டர்லாம் இருக்கட்டும், முக்குளத்தூரோ முக்குளத்தூராக இருக்கட்டும், நாடார்களாக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், அல்லது பட்டியலின மக்களாக இருக்கட்டும், யாதவ மக்களாக இருக்கட்டும், நாயுடாக இருக்கட்டும், செட்டியாராக இருக்கட்டும், ரெட்டியாராக இருக்கட்டும், இப்படி யாரும் ஒரு தனிநபர் பின்னாடி எந்த ஜாதியும் யாரும் அப்படியே கிடையாது. ஆனால் கொங்கு மண்டலம் அதிமுகவுக்குங்கிற ஒரு பேர் அதுதான். அப்படின்னா அங்கே திமுக இல்லாமலா இருக்குது, அங்கே வந்து காங்கிரஸ் இல்லாமலா இருக்குது, அங்கே வந்து பிஜேபி இல்லாமலா இருக்குது. இப்போ வர அங்கே எல்லாம் திரு சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் துணை ஜனாதிபதியாக ஆக்கியிருக்காங்க. நம்மளால் ஒருத்தர் துணை ஜனாதிபதினா பெரிய ஜனாதிபதிக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே 2வது ஹையஸ்ட் போஸ்ட்டு இந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்த சமுதாய மக்கள் சேவை நினைக்க மாட்டாங்களா? வானதி சீனிவாசன் மகளிர் அணியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அது மாதிரி சொன்ன மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர் போகிறாரு, அவருக்கு இது மாதிரி தொடர்புகள் இருக்கலாம். அந்த கட்சிகளை அவங்க டியூனப் பண்ணலாமே தவிர மக்கள் அல்லது வாக்காளர்கள்ங்கிறது கட்சி அடிப்படையில் தான் இருக்கும். கட்சி அந்த சின்னம், கட்சிக்கான தலைவர், அதுதான் மெயினே தவிர அதை ஒட்டி தான் அவங்க அங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய உழைப்பை கொடுக்கலாம், தொடர்பை பயன்படுத்தலாம், நட்பை பயன்படுத்தலாம், அதை டியூனப் பண்ணலாமே தவிர அவங்க போய் யாராவது ஒரு தனிநபர் போய் அதை எந்த கட்சி திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதர் போய் இந்த கட்சிகளை தாண்டி வாக்குகளை தாண்டி அப்படியே இவர் போனார் அங்கே அதனால் இவர் அள்ளிட்டு வந்துடுவார், அவர் போனார் அதனால் இது ஒட்டுமொத்தமாக போயிடும் அப்படிலாம் தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது. இங்கே வந்து அஃப்கோர்ஸ் ஜாதிங்கிறது இந்தியா முழுதுமே ஜாதி இருக்குது, ஜாதி இல்லாமல் அரசியல் கிடையாது. ஏன்னா போடும்போது ஜாதி பார்த்தானே போடுறாங்க. சரி, போடும்போது ஒரு மதமும் பார்க்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க, ஒரு பட்டியல் ஒரு கட்சி அறிவிச்சா அதில் கிறிஸ்தவருக்கு எத்தனை பேர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே அந்த அமைப்புகள் அதே மாதிரி இப்போ இஸ்லாமிய மக்களுக்கு வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்கீங்க கேட்பாங்க, எல்லா கட்சியையும். ஸோ அப்புறம் அது மாதிரி இந்த மாதிரி இது தவிர அப்புறம் இந்த மத ரீதியாக போன பிறகு ஜாதி கேட்பாங்க. ஏன்னா எங்கள் ஜாதியில் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க,
இந்த ஜாதியில் இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இது சோஷியல் இன்ஜினியரிங்குமாங்க. அது மாதிரி எல்லா இதையும் பார்த்து தான் வந்து வேட்பாளர்கள் போடப்படுது. அப்போ இதெல்லாம் இருக்குன்னு தானே அர்த்தம். இது இங்கேயும் மட்டும் இல்லை, இந்தியா முழுதும் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. அதனால் அந்த அடிப்படையில் வந்து அது நாடு முழுதும் தேர்தல் நடக்கிற போது நான் சொல்ல வந்து என்னென்னா, அது யாரும் தனி நபர் ஒரு 5000 பேர் 10,000 ஒரு தொகுதியில் செல்வாக்குள்ள ஒருத்தர் அந்த ஏரியாவில் அவங்க உறவினர்களோ நண்பர்களோ கட்சி இருக்க தொடர்போ வச்சு சில ஆயிரங்கள் இருக்கலாம். தொடர்ந்து ஒரு தொகுதியை நர்ஸ் பண்ணி வந்து யாராவது பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20,000 30,000 40,000 அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒரு 4 முனை 5 முனை போட்டியில் ஏதோ ஒருத்தரோட சேர்ந்து ஜெயிக்கிற அது மாதிரி ஒரு சில பேருக்கு தான் அது மாதிரி இருக்குமே தவிர எல்லா தொகுதியிலையும் எம்எல்ஏ இருக்கவங்கெல்லாம் அவங்க அப்படியே எம்எல்ஏக்காக ஓட்டு போடுறது அல்லது எம்எல்ஏ ஒருத்தர் போயிட்டாருன்னா அவரோட அந்த தொகுதி மக்களே அள்ளிட்டு போயிட்டாரு அப்படிலாம் இருக்காது. ஒரு வாக்கு வங்கியை ரீட்டைன்மெண்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பகிரத முயற்சிகள் எடுத்து அதுக்கு தன்னுடைய உடல் பொருள் அனைத்தையும் உழைப்பு எல்லாத்தையும் அர்ப்பணித்து டெடிகேட் பண்ணி 30-40 வருஷம் தொடர்ந்து ஒரு தொகுதியோ ஒரு பகுதியோ நர்ஸ் பண்ணால் அதுவுமே சில ஆயிரங்களோ 10,000 20,000 அதிகபட்சம். அது ஒரு தமிழ்நாட்டில் 214 தொகுதியில் ஒரு 10 தொகுதியில் அப்படி இருந்தால் பெரிய விஷயம் அது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அது ஆட்களை பொறுத்து இல்லை, ஆட்கள் வந்து தேவை. எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அல்லது எவ்வளோ பெரிய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய தளபதிகள், போர்ப்படை தளபதிகள், அது மாதிரி இராணுவத்தில் இருந்தாலும் இராணுவத்தில் ஒரு தளபதி, ராஜாவே போய் எல்லாத்தையும் சண்டை போட முடியாது. அதனால் ஆள் தேவை. அதுக்கு இவங்கெல்லாம் பயன்படுவாங்களே தவிர இவர் போனார் அப்படியே அழைச்சிட்டு போயிட்டார், இவர் போயிட்டார் அப்படியே கொட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது யாரையும். திருப்பரங்குன்றம் விவகாரம் ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவு, அதற்கு பிறகாக அங்கே நீத்தி போட்ட 144 தடை உத்தரவு, போராட்ட களமாக மாறினது, காவலர்கள் அடிபட்டது, ஒரு சட்டம் படித்த நபராக நீங்கள் இந்த விவகாரத்தை எப்படி படுக்குவீங்க? சரி, தமிழ்நாட்டில் வந்து இந்து முஸ்லீம் இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இப்படி எல்லாமே வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு மாநிலம் இது. மக்கள்கிட்டையும் வந்து அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க நம்பிக்கை வச்சுருப்பாங்க, அவங்கவுங்க விரும்புகிற சாமியை கும்பிட்டுக்குவாங்க. பெரிய மத கலவரங்கள் வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். ரேராக 1-2 அங்கங்கே நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது துர்பாக்கியவசமானது, கண்டனத்துக்கும் உரியது. இப்போ திருப்பரங்குன்றம் நேற்று தான் வந்திருக்கா மழை. திருப்பரங்குன்றத்தில் முருகன் இருக்கிறதோ அங்கே இருக்கிற மசூதி இருக்கிறதோ இது வந்து இந்த வருஷத்து பிரச்சனை இல்லையே. பல நூற்றாண்டுகளாக இருக்கிற இடங்களில் திடீர்னு அங்கே போய் ஒரு குறிப்பினர் ஒரு கோஷ்டிகள் போய் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறதோ பிரச்சனை பண்ணுறதோ அது மத ரீதியாக வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறதோ அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா இங்கே அந்த வேற்றுமையெல்லாம் அதிகமாக இல்லை. இப்போ இந்துக்கள் வந்து பெரும்பான்மை உள்ள நாடு தான் இந்தியா. தமிழ்நாடும் சரி, தமிழ்நாட்டிலையும் இந்துக்கள் தான் ஜாஸ்தி அதிகம் இருக்காங்க. ஆனால் அதே இந்துக்கள் வந்து எல்லா கோயிலுக்கும் போவாங்க. இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிற இந்துக்கள் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி மாதாவை கும்பிட்ற இந்துக்கள் நிறைய இருக்காங்க. நாகூர் தர்காவுக்கும் போகிறவங்க அதே மாதிரி அப்படியே கும்பிட்டுட்டு நாகூர் தர்காவில் போய் கும்பிட்றவங்களும் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் கூட சில பேர் கோயில்களுக்கு போகிறவங்கலாம் கூட இருக்காங்க. ஸோ இல்லையா ஒரு யாருமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்படி வந்து அப்படி கோயில் போகாட்டினாலும் நல்லிணக்கத்தோடு இருப்பாங்க. ஸோ அதனால் இதில் வந்து அது ஏற்கனவே என்ன நடைமுறைகள் இருந்ததோ அது பின்பற்றப்படணும். நீதிமன்ற தீர்ப்புகளை நான் வந்து விமர்சிக்க விரும்பலை. நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜி ஒரு தீர்ப்பு சொன்னால் அதுக்கடுத்து பெஞ்சுக்கு அடுத்த 3 பேர் கொண்ட பெஞ்சுக்கு போகலாம், அல்லது அங்கே அதுவுமே ஹைகோர்ட்டுனா சுப்ரீம் கோர்ட்டு போகலாம். அப்படி பல கட்டங்கள் இருக்குது நீதியில். கீழ்கோர்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பல அடுக்குகள் இருக்குது. ஸோ ஒன்றில் பாதிக்கப்பட்டவங்க அடுத்த கோர்ட்டுக்கு போய் இதில் நிவாரணம் கிடைக்காமல் இருக்கும், இன்னொன்றில் நிவாரணம் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஜட்ஜி தப்பு பண்ணிட்டாரு அந்த ஜட்ஜி நியாயம் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவங்க சூழ்நிலையில் வச்சு இருக்கிற ஆதாரங்களை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது அதனால் நீதிமன்றங்களை தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதியை விமர்சிக்க நான் விரும்பலை, அப்படி செய்யவும் கூடாது. பட் அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை அரசாங்கம் காப்பாற்ற வேண்டிய அரசாங்கத்துடைய கடமை அரசாங்கம் முறையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எடுக்க வேண்டும், எடுக்கும்.
இல்லை, ஆனால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. நீதிபதி கொடுத்த உத்தரவை மறுத்து எதிர்த்து நீங்க செயல்படுறீங்க, தடுத்து நிறுத்துறீங்க, அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லையான்னு கேட்குறாங்க. பிஜேபி என்ன வேணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மத நல்லிணக்கத்தை காட்டிலும் அங்கே இருக்கிற சில அமைப்புகள் அவங்கள ஸ்தாபிச்சுக்கிறதும், ஏன்னா அந்த கட்சி இந்துக்கள் அல்ல ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை திருப்திப்படுத்திக்கிட்டால் போதும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய ஓட்டு தனக்கு வராது, கிறிஸ்தவ ஓட்டு தனக்கு வராதுங்கிற முடிவுக்கு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய் செயல்படக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கிற அமைப்புகள். பிஜேபியில் இருக்கிற கட்சியே அப்படி தான் இருக்கும். அதுலேயுமே வாஜ்பாய் மாதிரி ஒருத்தர் 2 பேரும் நல்லிணக்கம் பேன நினச்சா கூட அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, இந்த முன்னணி, இந்த மாதிரி இருக்கிற தீவிரவாதான அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இதான வேலை, இதுதான் தொடர்ந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க லெவலில் போராடலாம். பட்டு அரசாங்கங்கிறது அரசாங்கத்துக்கு எது செய்யணுமோ அதை அரசாங்கம் செய்யும். இல்லை, சிஐஎஸ்எஃப்பை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க தரப்பில் நீதிமன்றத்தில் இன்றைக்கி வரதாடும் பொழுது அது நீதிமன்றத்தை பாதுகாக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கு. அதை எப்படி நீங்கள் அங்கே அனுப்புவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அது அனுப்பலாமா? அப்படி அதுக்கான உரிமை இருக்கா நீதிபதிக்கு? இதெல்லாம் நம்ம கோர்ட்டுகளில் வாதிக்க வேண்டிய விஷயங்கள். அது என்ன பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு முன்பு இருந்த நடைமுறை பின்பற்றப்படணும். புதுசு எதையும் புகுத்துறதுக்கு யாரும் முயற்சிக்கக்கூடாது. திட்டமிட்ட செயல் நினைக்கிறீங்களா? அது திட்டமிட்டுறாங்களா திட்டமிடாமல் பண்ணுறாங்களா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை அங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசாங்கம். எந்த மதத்துக்கும் சொந்தமானதில்லை ஒரு அரசாங்கம், எல்லாத்துக்கும் பொதுவானது தான் அரசாங்கம். கட்சிகள் மதத்தை ஆதரிக்கலாம், ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், இன்னொரு கட்சி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கலாம். ஆனால் அரசு கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் பொதுவானது தான், நியூட்ரலாக இருக்க வேண்டிய அரசுடைய கடமை. அந்த விதத்தில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும். அரசாங்கம் செஞ்சது சரி. நேற்று அரசில் இருக்கவங்க தனக்கு கெட்ட பேர் தப்பு பண்ணுறதுக்கு அதுக்கு அரசாங்கம் முடிவு எடுப்பாங்க. அரசாங்கம் எடுக்கிற முடிவு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான், சரிதான். அது அரசாங்க பார்வையில் அவங்க எடுக்கிறது கரெக்ட். நீங்க எப்படி சொல்றீங்க? கரெக்ட் தான். 140 தடை உத்தரவு போட்டதும் அவங்க அனுமதிக்காம விளக்கத்தை அனுமதிக்கல. இல்லை, அங்கே சட்டம் ஒழுங்கை பேணுகிற விதத்தில் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நான் அதை ஆதரிக்கிறேன். விசிக மாதிரியான கட்சிகள் திமுக கூட்டணியில திமுக அடுத்தபடியாக வளர்ந்த கட்சியா எல்லாருக்கும் தெரியுது. நாங்க தானே இருக்கோம், காங்கிரஸ் அப்ப இருந்தாங்க, ஆனா இப்ப நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. யாரை கேட்டாலும் நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் 2வது 3வதுல இருக்கோம், அதிமுகவோட நாங்க தான் 2வது பெரிய கட்சியா இருக்கோம், இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில என்ன இருக்கு? கடந்த முறை இருந்த சீட் அப்படியேவாது தக்க வைக்க முடியுமா, இல்லை கூடுதலா வாங்குவீங்களா? கூடுதலா வரணும்னு காங்கிரஸ் ஆசைப்படுறது கேட்குறாங்க. போன தடவை இருந்த சீட்டை விட கண்டிப்பா குறையாது. அமைச்சரவையில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் அடிக்கடி காங்கிரஸில் வரதை பார்க்க முடியுது. அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அப்படியே அதை பயந்துக்கிட்டு காங்கிரஸ் செயல்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. Subscribe to One India and never miss an update.